நரேஷ்குமார் ராஜேந்திரன் கேட்டு வர சார். புகழேந்தி சார் ஒரு நிமிஷம் உங்களோட முதல்கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறதா ரெண்டு பிரச்சனையிலையும். நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார் வணக்கம். இந்த சிலிண்டர் பிரச்சனையில் மாநில அரசை இன்றைய திருச்சி அந்த பொதுக்கூட்டத்தில், அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் கூறியது ஏற்றுக்கொள்ள இயலாது என்று ஒரு மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தி கருத்து தெரிவிக்கிறார். இது இந்த சிலிண்டர் பிரச்சனையில் தமிழக அரசு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுக்கான அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு மானிய தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. பிரதமருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கான ஒதுக்கீட்டை விரைவாக கொடுக்கணும். வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதை ஐயா அவங்களுக்கு சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புகழேந்தி ஐயா அவருடைய அனுபவம் ரொம்ப அதிகம். அவருடைய அனுபவத்துல மத்திய மாநில அரசுகள், அந்த கூட்டுறவு முடிவுகள், இது எல்லாமே ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல விஜய் அண்ணா சக்திப்படுத்த வேண்டிய ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, 6 சிலிண்டர்கள் வருடங்களுக்கு விலை இல்லாமல் கொடுப்பேன் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அதை டச் பண்ணும்பொழுது இங்க சிலிண்டர் பிரச்சனை பெருசா இருக்கு. இந்த சிலிண்டர் பிரச்சனைய மத்திய அரசு முன்கூட்டியே கணிக்கல, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்றதையும் சுட்டி காட்டிட்டு, மாநில அரசுக்கு இதுல இருக்கக்கூடிய பங்கு பேசுற, மாநில அரசுக்கு பங்கே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 2021 தேர்தல 100 ரூபாய் நாங்க மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சிலிண்டருக்கு. அது நிதியில இருந்து ஒரு மாநில அரசு கொடுக்க முடியும். இரண்டாவது, இந்த இடத்துல சிலிண்டர் விநியோகத்துல மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடையற்ற விநியோகத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே மாநிலத்துக்குள்ளார லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடை இல்லாம நடக்குதா, எங்கேயாவது பதுக்கல்கள் நடக்குதா, கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு. இதை அவங்க மடைமாற்றம் செய்யறாங்க. முக்கியமா அவசர காலங்கள்ல இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள், மாவட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து இது மாதிரியான இன்னல்கள் வராம பொதுமக்கள் கிட்ட பீதி அடையாம, நம்மளுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா தட்டுப்பாடுகள் ஏற்படுறது ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அந்த தட்டுப்பாடு ஏற்படுறோம் அப்படின்ற ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்ச உடனே முந்தி அறிவிச்சுட்டு எல்லாருமே வாசல் நின்னுது, சிலிண்டர்ஸ் புக் பண்ணது, சிலிண்டர் ஏஜென்சிஸ்ல போயிட்டு காத்து கிடந்தது, இது எல்லாமே மக்களை இயல்பு வாழ்க்கையில இருந்து ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு போகுது. அது இல்லாம சமாளிச்சிருக்கலாம் அப்படின்றதான் அவங்க குறிப்பிட வர்றாரு. ஏன்னா மத்திய அரசு செய்யல நம்ம குற்றச்சாட்டு சொல்லிட்டு, அதே மாநில அரசும் கத்தி கழிக்கிற வேலையை இங்க மக்கள் அவதிப்படக்கூடிய இன்னல்களுக்கு தள்ளப்படுறதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு. முக்கியமா இந்த சிலிண்டர் நரேஷ்குமார் சார், நீங்க சொல்றது அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அது தொடங்கிய காலகட்டத்திலேயே, இந்த ஒரு 30 நாட்களாக போர் தொடங்கிய காலகட்டத்திலேயே மாவட்ட அளவுகளில் அந்த உணவு பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளோட ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரே நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த விநியோக பிரச்சனைங்கிறது வீட்டு சிலிண்டர் உபயோகத்திற்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த தொழில் சிலிண்டர், அந்த வணிக சிலிண்டர் ஹோட்டல்களில் கடுமையான பாதிப்பு இருக்குது. அது தொடர்பாகவும் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் கூடயும் அரசு உயர் அதிகாரிகள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசின் விநியோகத்திற்கு ஏற்ப அதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கை, மத்திய அரசுக்கும் ஒரு கடிதம். ஆனால் என்ன கேள்வி என்னன்னா, தமிழக அரசுக்கும் முதல்ல அட்டாக் பண்ணாங்க, அது மத்திய அரசை இந்த சிலிண்டர் பிரச்சனையில் ஒன்றும் பெரிய அளவில் குற்றச்சாட்டாக கூறலையே தாவேகா தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அளவுகோல் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரியல. முக்கியமா முதல்ல பாஜக இதை செய்யல அப்படின்றதுதான் அவர் அழுத்தி சொல்றாரு. இதை முன்கூட்டியே எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான உலக அளவுல அதாவது என்ன சொல்றது, ஃபேமஸான ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய அவரே கணிக்காம விட்டுட்டாரு. அதை மாநில அரசும் செய்யல அப்படின்னு. முக்கியமா இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க வீட்டு உபயோக சிலிண்டர், வணிக உபயோக சிலிண்டர், இது இரண்டுத்துக்குமான வித்தியாசம். இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே எங்க பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா, வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிகத்துக்கு பயன்படுத்த பதுக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதை கட்டுப்படுத்த தவறுனதுனால பணங்கள்ல வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிகங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சு, வணிகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாசம் சிலிண்டர் அவங்க 2 நாள்ல காலி பண்ணிடுவோம். ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஒரு சிலிண்டர் காலி ஆகும். சின்ன சிலிண்டர், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சிலிண்டர்ஸ். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான உடனே விலையை ஏறிடுச்சு. நீங்க கமர்ஷியல் நம்ம வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய விலைக்கும் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டருடைய விலைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். மானியங்கள் கொடுக்கப்பட்டு அது குறைந்த விலையில கிடைக்குது. அதை பதுக்கி அதை வணிகங்களுக்கு பயன்படுத்தி அதுவும் பற்றாக்குறையாகி கடைகள் மூடப்படக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சோ இந்த சூழ்நிலையை 2 அரசும் கையால தவறிட்டாங்க அப்படின்றதுதான் ஒட்டுமொத்தமா அவர் குற்றச்சாட்டா வைக்கிறார். ஓகே, ஆனா இது மத்திய அரசை அவர் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்றாரு அப்படிங்கிறதா அதுல உள்ள விமர்சனம் ஒண்ணு. இரண்டாவது, நரேஷ்குமார் ராஜேந்திரன் உங்ககிட்ட நான் முக்கியமா கேட்கக்கூடிய வழி,
அப்படிங்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஓப்பனா அதை பாஜக தான் செய்யுது. இந்த இந்துத்துவ கும்பல்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாது, நம்ம எல்லாத்துக்கும் மாற்றா வரோம். இங்க இருக்கக்கூடிய வாரிசு அரசியல், தீய சக்தி திமுக, அங்க இருக்கக்கூடிய பாசிச பாஜக எல்லாத்தையும் நம்ம மாற்றதா வரோன்றதை தெளிவுபடுத்திருக்காரு இன்னைக்கு திருச்சி மீட்டிங்ல. ஓகே, இன்று அந்த எதிர்ப்பு வந்து இரு பக்கமும் சமநிலையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ புகழேந்தி சார், இந்த நரேஷ்குமார் ராஜேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனே ஹோட்டல்களுக்கு வீட்டு சிலிண்டர் பயன்பாடு அதிகரித்து விட்டது, அதை தடுப்பதற்கான முயற்சிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை, அதனால் மத்திய அரசையும் நாங்கள் வந்து அதை கண்டிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அந்த அளவுக்கு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கா சார்? சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை என்பது தீவிரமாக இருக்கிறதா ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கூறிய கருத்துக்களுக்கு நாம் தாவேக ஆதரவாளர் நரேஷ்குமார் ராஜேந்திரனும் கேட்கலாம். நரேஷ்குமார் ராஜேந்திரன், இந்த சிலிண்டர் அரசியல் தொடர்பாக நீங்கள் தெரிவித்த அளவுக்கு தாவேக தலைவர் விஜய் அந்த கண்டனத்தையும் அதற்கான பாதிப்புக்கு யார் காரணம் என்பது குறித்தும் விளக்கவில்லை என்று புகழேந்தி கூறினார். ஒன்று. இன்னொன்று, இந்த ஜனநாயகன் படம் திரைப்படம் வெளியாகாமல் இருப்பதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஒரு தாவேக ஆதரவாளராக விஜய் ரசிகராக நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பண்ணிருக்கோம். புகழேந்தி பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாரு, இன்னொரு உடனடியாக வந்து அறிக்கை கொடுத்ததா சொன்னாரு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், ஸ்பெசிபிக்கா சொல்றேன். பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைத்ததுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டார். அது வரைக்கும் அவர் ட்வீட் போடல, எதுவும் போடல. சோ இது வந்து உடனடியாக நடக்கல. ரொம்ப நாள் அந்த சென்சேஷனும் போச்சு. ஆனா ஜனநாயகன் படம் அந்த சென்சார் இஷ்யூ அதுக்கு பிறகு கூட அந்த வழக்கு நீதிமன்றங்களுக்கு போய் மேல்முறையீடுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பவும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு வந்து திரும்பவும் இழுத்தடிக்கப்படுறதுக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம், மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய படம், அந்த படமே ரிலீஸ் ஆகுது. எங்க படம் ஏன் ரிலீஸ் பண்ணல? ரிவ்யூ பெட்டிஷன் போறதையே வந்து ஒரு கிராமமாய் நடத்திட்டு இருந்தாங்க சார். ரிவ்யூ பண்ண வேண்டியவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு நாள் செய்தி வருது. அடுத்து அந்த டீம் வந்து பாஜகவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த சிபிஎஃப்சி அவன் அந்த ஒரு துறையை வைத்து இதை கண்ட்ரோல் பண்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கும். அல்ல அதை கொஞ்சம் இல்ல இன்னைக்கு இல்ல நரேஷ்குமார் சார், இன்னைக்கு வந்து அது தாவேக தலைவர் விஜய் வந்து அதை வந்து இந்த திரைப்பட ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க காரணம் மத்திய அரசு காரணம் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இது முதலே சொல்லிருக்கலாம், ஏன் சொல்லல? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதை முதலே சொல்லல. அந்த பிரச்சனை படக்குழு நீதிமன்றத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் தாவேகா பேசல. அவங்களுடைய லிமிட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நன்றி தெரிவிச்சிருக்கலாம். இல்ல ராகுல் காந்தி முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம். அதற்கு குரல் நன்றி சொல்லியிருக்காரு. அடுத்த மீட்டிங்ல பேசும்போதே சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கும் சேர்த்துதான் நன்றி சொன்னாரு. இன்னைக்கு முதலமைச்சரையும் குறிப்பிட்டு தான் நன்றி சொன்னார். கண்டிப்பா நன்றி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நான் படத்தை விட்டு வந்துட்டேன், நீங்க படத்தை விட்டு வர மாட்டேன்றீங்க, என்ன படத்தையும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றதையும் பேசியிருந்தாரு. சோ எல்லாருக்குமே ஒரு அளவு. இப்ப புகழேந்தி சார் ஐயா ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவருடைய அளவுகள், அவருடைய அனுபவம் அது ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும், தளபதி விஜய் அவர்களுடைய அணுகுமுறை பேச்சு இது வந்து மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லோருக்கும் ஒரு அளவுகள் இருக்கு இல்லையா, அவங்க பயணிக்க முடியும். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் திணிக்க முடியாது இல்லையா. இவர் இப்படி பேசணும், இந்த தலைவர் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச முடியாது. நம்ம காமராஜர் ஐயா கிட்ட இருந்து எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட நம்ம வந்து ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட இருந்த பேச்சு திறமை கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் ஒப்பீட்டுல அளவுல பேச்சு திறமையே சொல்லல, அவருக்கான ஒரு பிரச்சனை, அதுக்கு யார் காரணம், அவர் மேல ஒரு கண்டனமோ இல்லைன்னா அதற்கு என்ன தீர்வோ அதை சொல்லலையே தான் சொல்றேன். வேற ஒன்றும் நான் ஒரு உடனடியா சொல்லணும்னு சொல்லல. ரெண்டு வரியில மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் பேசுறாரு, மக்களோட கனெக்ட் ஆகிட்டு. சோ அந்த மொழியில பேசும்போது நம்ம அவ்வளவு டீடைலா பேசலாம், இன்னைக்கு மக்களோட கனெக்ட் ஆகுதுன்றதை அண்ணன் ஃபீல் பண்றாரு. ஓகே, ராஜேந்திரன் சார், இந்த தொடர்ச்சியா விஜய் இந்த பிரச்சார கூட்டங்கள்ல தொடர்ந்து இந்த விபத்துகள், இன்று கூட ஒரு காவலரோட கால் முறிய அளவுக்கு விபத்து, ஒரு 2 பெண்கள் ஒரு மயக்கமடையக்கூடிய அளவுக்கு அந்த நெரிசல் விபத்து ஏற்பட்டது. இது ஒழுங்குபடுத்துவதில் இது உண்மையிலே அரசோட கவனக்குறைவு தான் காரணமா, இல்லைன்னா இந்த தாவேக நிர்வாகிகள் அதை முறையாக அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணலை அதனால காரணமா? இன்னும் பிரச்சார நாட்கள் 20 நாட்கள் இருக்கிறது, பல மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும். இதே முறையில் தொடர்வது அது ஆரோக்கியமாக இருக்குமா? அது அந்த மக்கள் மத்தியில் ஈடுபடுமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
இல்ல இப்படி ஒரு கூட்டங்களையும் நடக்கிறது வந்து அந்த அசம்பாவிதங்களை மிகவுமே வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து தாவேகா எடுத்துக்கிட்டே வருது. இப்ப நான் 2 ஈவெண்ட்டுக்கு வந்து நான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். என்ன என்ன நடந்தா இதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற அந்த ஆர்கனைசிங் டீம்ல வாலண்டியர்ஸ் நம்ம வந்து தன்னார்வலர்கள் மற்றும் வந்து அவங்களுக்கு தொண்டர்களை வச்சு சில ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணோம். வேலூர்ல நடந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த ஈவெண்ட்டை பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் காவல்துறை இணைந்து செயல்பட்டு ஒரு சேஃபான ஒரு ஈவெண்ட்டை அதை நடத்தி முடிச்சோம். எல்லா இடங்களையும் அது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தாவேகாவும் அதை தான் விரும்புது. எந்த ஒரு கட்சி தலைவராவது தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு நேர்ல வராதுங்க, வீட்டுல இருந்து காணொலியில பாருங்க, இங்க வண்டி பின்னாடி வராதுங்க. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் கூட்டத்தை கூட்டுறதுதான் பிரச்சனை. ஆனா இங்க கூட்டம் வராதீங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை வந்து தாவேகாவுக்கு இருக்கு. ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவங்க அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு மக்களுடைய பேராதரவை ஒரு அள்ளி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான முயற்சினால நிறுத்தப்படுது, காவல்துறையினருடைய முயற்சிகளாக சமர்த்தப்படணும் நாங்க கேட்கிறோம். ஓகே, நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார், உங்ககிட்ட நிறைவா கேட்கக்கூடிய கேள்வி, விஜய் 234 தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்வாரா? இன்னும் புதுவைக்கு பரப்புரை மேற்கொள்வதிலும் பல கட்டுப்பாடுகள் இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே அணி தொடருமா இல்ல அதுல மாற்றம் இருக்குமா? இல்ல நம்ம வந்து வந்து 234 தொகுதிகளிலும் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்கள வந்து இந்த தேர்தல்ல முழு மனதோட சந்தோஷமா பங்களிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் விஜய் அண்ணாவுடைய ஒரே ஒரு பிளான். ஆனா இன்னைக்கு அதை செய்ய விடக்கூடாது, அவரை முடக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் சுத்தி அவருக்கு இன்னல்களாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவருக்கு இந்த சூழ்நிலைகளை கொடுத்து அவர் மனம் உடைக்கப்பட்டு அவர் வீட்டில் இருந்தே பிரச்சாரத்தை செய்யணும்னு இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசு தொடர்ந்து நிறைவா வர சொல்லி முடிச்சோன்னு வரேன். சொல்லுங்க. வந்து மூலமாக சூழ்நிலையை மாற்ற பாக்குறாங்க. சோ அந்த சூழ்நிலைகளை தாண்டி மக்களை போய் அடையணும் அப்படின்றதுதான் அவருடைய ஒரே எண்ணம். எந்த பாதிப்பும் தன்னை விரும்பி கேட்க ஆதரிக்க வரக்கூடிய மக்களுக்கு இது நடக்கக்கூடாது என்று மனம் விரும்பி ஒவ்வொரு கூட்டத்தையும் பிளான் பண்ணி அந்த கூட்டத்தை பாதியில் நிறுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் நான் பட்டாலும் பரவாயில்ல, வரக்கூடிய பல்வேறு கருத்துக்களை இந்த அரங்கில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி மக்கள் இருதரப்பு கருத்துக்கள், இருதரப்பு தடைகள், சதிகள் ஆகியவற்றை பார்த்து எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார் என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.